Hello and welcome to my YouTube channel. So in the video la nama alligation and mixtures பத்தி பார்க்க போறோம். Alligation அப்படினா என்ன? So linking one or two terms ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கிட்ட ஒரு ரைஸ் ஒரு குவாலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு வெச்சுப்போம் and செகண்ட் குவாலிட்டி ரைஸ் இருக்கு. So இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸை நான் 80 ரூபீஸ்க்கு வந்து விற்கலாம் and செகண்ட் குவாலிட்டி ரைஸை வந்து 60 ரூபீஸ்க்கு விற்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்றக்காக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸை கொஞ்சமும் செகண்ட் குவாலிட்டி ரைஸ் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு அமௌண்ட் ஆஃப் 70 ரூபீஸ்க்கு விற்கிறேன். ஸோ இப்போ இதில் எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸை கொஞ்சம் கம்மியாகவும் செகண்ட் குவாலிட்டி ரைஸை அதிகமாகவும் யூஸ் பண்ணினா எனக்கு கன்ஃபார்மாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறது தான் அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸ் ரூல். ஸோ இந்த சிம்பிள் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுவோம். செகண்ட், இந்த அலிகேஷன் ப்ராப்ளம் வந்து ஷார்ட்கட்டாக நம்ம பர்சன்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது நம்மள்ட்ட 2500 இருக்குது. அதை வந்து X% இன்ட்ரெஸ்ட் பாதிக்கும், Y% இன்ட்ரெஸ்ட் பாதியிலையும் கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கண்டுபிடிக்கிறது, அலாய்ஸை வந்து என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் இந்த ஐட்டம்ஸ் வந்து என்ன இதில் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணணுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அண்ட் அலிகேஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும், இதோட பேசிக் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரேஷியோஸில் நம்ம கன்ஃபார்மாக நல்லா தெரிஞ்சிருக்கணும் ரேஷியோஸை. ஸோ இந்த ரேஷியோஸ் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சென்ஸ் ஃபியூ பேசிக் திங்ஸ் வி நீட் டு நோ. அந்த பேசிக் திங்ஸ் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ரெண்டு குவான்டிட்டிஸ் இருக்குது, சி A and B ரெண்டு இருக்குது. அது வந்து 5:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் A அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் A அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ இருக்க டோட்டல் மிக்சரில் அமௌண்ட் ஆஃப் A என்ன இருக்குங்கிறது தான் கேள்வி. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5/5 + 3. ஸோ A/A + B. ஸோ 5/5 + 3ங்கிறது என்ன, 5/8. இது இங்கே வந்து 5 அவுட் ஆஃப் 8, 5 ஆர் ஃப்ரம் A அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் B என்ன வரும், அதே சேம் திங் ஃபார்முலா தான். டு ஃபைண்ட் B நம்ம என்ன பண்ணணும்னா B/A + B. ஸோ B வந்து 3, 3/5 + 3. 5 + 3 is 8, 3/8. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரொப்போர்ஷன் ஆஃப் A அண்ட் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் B கண்டுபிடிச்சிருக்கோம். ஓவரால் குவான்டிட்டியில் ஏவோட இது என்ன இருக்குது அண்ட் பியோட ப்ரொப்போர்ஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். எவ்ரி அலிகேஷன் ப்ராப்ளமில் இந்த ஒரு ஸ்டெப் இல்லாமல் நம்ம வரவே மாட்டோம். ஸோ அதே வந்து நம்ம கிளியராக சொல்லணும் அப்படின்றக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் இதை பற்றி ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது ப்ரொப்போர்ஷன்னு சொல்லிட்டோம். ஸோ யூனிட் அப்படின்னு 1 2 3 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் A என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் A × 100 தான் வந்து பர்சன்டேஜ். அப்போ 5/8 × 100 62.5%. இப்போ மிக்சர் வந்து 100%ன்னு எடுத்துப்போம். அதில் 62% வந்து A அண்ட் ரிமைனிங் B வந்து 37.5% வந்து B இருக்குது. இதுதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ சேம் ஒரே ரேஷியோ தான், இந்த ரேஷியோ தான் இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக அலிகேஷன் அண்ட் மிக்சரில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரே ரேஷியோ தான். ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொன்னால் யூனிட்ஸில் சொல்கிறோம், 1 2 3 4 5 நம்பர்ஸில் யூனிட்ஸில் சொல்கிறோம். அதையே ரேஷியோவில் சொல்லணும் அப்படின்னா × 100 பண்ணி பர்சன்டேஜில் சொல்கிறோம். 62.5%, 37.5%. இப்போ ஏயும் பியும் ஆட் பண்ணி பாருங்கள், 100% கிடைக்கும். ஸோ அந்த 100%ங்கிறது நத்திங் பட் மிக்சருங்கிறது 100%. இப்போ இன்னொரு விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ 8 யூனிட்ஸ் இருக்குது மிக்சரில் அப்படின்னா 5 யூனிட்ஸ் ஏலேருந்து இருக்குது அண்ட் 3 யூனிட்ஸ் பிலேருந்து இருக்குது. ப்ரொப்போர்ஷனில் எழுதும்போது எப்படி எழுதுவோம், 5/8 3/8ன்னு எழுதுவோம். இன்கேஸ் எனக்கு 16 யூனிட்ஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து ஏலேருந்து இருக்கும், பியில் எவ்வளோ இருக்கும், எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ 1 minute வீடியோவை பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ this 16 units will contain 10 units from A and 3 units from B. இது வந்து ரொம்ப சிம்பிள். ஒரே ரேஷியோலேருந்து 3 விதமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று வந்து ஏவோட ப்ரொப்போர்ஷன் என்ன இருக்குது, இன்னொன்று வந்து ஏவோட பர்சன்டேஜ் என்ன இருக்குது, இன்னொன்று வந்து என்னென்னா இந்த ஏங்கிறது வந்து 5 யூனிட்ஸ்னு வச்சுப்போம். இனிஷியலி 5 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனாலும்
ஏ வந்து 5ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும் அண்ட் பி வந்து 3ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். இதுதான் இந்த ரேஷியோலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இனி வர எல்லா ப்ராப்ளம்லேயுமே இதை தான் நம்ம பார்ப்போம், இந்த ரேஷியோ தான் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.